பிரியா ஒரு சக்சஸ்ஃபுல்லான டென்டிஸ்ட் மாத்திரமல்ல, அவள் ஒரு நல்ல பாரியா, ஒரு நல்ல அம்மா, ஒரு நல்ல மருமகளா கூட இருக்கணும். എന്റെ കുടുംബത്തെ നോക്കുവാൻ വേണ്ടി അവൾ ചിലവയ്ക്കും. അതുമാത്രമല്ല, എന്റെ ബിസിനസ്സിൽ പ്രിയ എന്നെ രക്ഷിച്ചിട്ടുണ്ട്. എന്റെ ബിസിനസ്സിൽ വർക്കിൽ എനിക്കൊരു വലിയ തട്ടുപട്ടി, അതിൽ എന്നെ രക്ഷിച്ചത് പ്രിയാണ്. நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணேன். அதிலிருந்து பிரியா தான் என்னை சேவ் பண்ணா. പക്ഷേ ഞാൻ ഇതുവരെ അവൾക്ക് ഒരു നന്ദി കൂടെ പറഞ്ഞതില്ലേ. എന്റെ ഭാര്യയോട് ഒരു നന്ദി പറയണമെന്ന് എനിക്ക് തോന്നിയതില്ലേ. நான் என் ஒய்ஃபுக்கு என்னைக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கல. பிரியா அவளுடைய பேடியும் சுயேட்சையும் எல்லாம் மறந்து பூஜாவுக்கும் தங்களுடைய அகிவாசியாகிய லலிதாவுக்கும் சகாயம் அனுப்பிச்சுண்டு. லல்லியோட உயிரை காப்பாத்திருக்கா, அவ குழந்தையும் காப்பாத்திருக்கா. அவளுடைய ஸ்தானத்தில் வேற யாரெങ്കിലും ஆகினெங்கில் അവൾ വിട്ടിട്ട് പോയിട്ടുണ്ടാവും. പക്ഷേ പ്രിയ അങ്ങനെ ചെയ്തില്ല. அவ இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா எனக்கு என்னன்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. வேற யாரும் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா பிரியா அப்படி இல்ல. അവൾ എനിക്ക് വളരെ വളരെ സ്പെഷ്യൽ ആണോ? അവൾ என்னுடைய ஸ்பெஷல் மலையாள மங்கம்மா. என்ன சொல்றா? அவ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவளுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். மங்கம்மா ராணி தேங்க்ஸ். தேங்க்யூ மங்கம்மா. என்னாச்சு இவனுக்கு? அப்படியே பாசமழை பொழியிறான். எனக்கும் இவளுக்கும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப புதுசா பத்திக்கிச்சோ? என்ன பண்ண போற ஈஸ்வர்? எப்படி இந்த நெருப்பு அணைக்க போற? யோசி யோசி. தேங்க்யூ. அப்பா சூப்பரா பேசுனீங்க. அப்படியா? நான் சொன்னது உனக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்தது. வா பூஜா, நம்ம விளையாடலாம். இல்லனா என் டீம்ல நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன். Wait a minute, stupid. பூஜா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பேட் மேனர்ஸ். ஓகேப்பா. சரி போ விளையாடு. டோன்ட் வரி சித்தப்பா, நான் இவளுக்கு குட் மேனர்ஸ் கத்து கொடுக்குறேன். சரி போங்க போங்க விளையாடுங்க. வா வா வா.
சந்தோஷம் போல இருக்கு. வாய மூடிட்டு. ஓ ப்ளீஸ் ரொம்ப நடிக்காத. எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் மாமா இன்னைக்கு உன்னை ஒட்டு மொத்தமா இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு மாமா. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? சேச்சி மாமா அடுத்து உன்கிட்ட தான் வருவாருன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். இங்கே இரு, எங்க ஓடுற? ஐயோ சேச்சி ப்ளீஸ் விட்டுரு. நான் போறேன். வைஷு வைஷு என்ன எப்படி വളരെ നന്നായിട്ട് സംസാരിക്കുന്നു. പ്രമാദമായിട്ടുണ്ട്. എതിർപ്പാക്കവേ ഇല്ല. தேங்க் யூ. எப்படி நீங்க என்னோட ரைட்டரை ஹையர் பண்ணிட்டீங்களா? ஏன் ரைட்டர் ரொம்ப சுமாரா தானே எழுதுவாரு. சுமாரா இருந்தாலும் மண்டபத்திலே எழுதி வாங்கிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. ஐயோ மாப்பிளே, தேங்க் யூ, கங்க்ராச்சுலேஷன், சூப்பரா பேசுனீங்க. ஏன் உண்மையாட்டம் கூட பப்ளிக்ல எனக்கு தேங்க்ஸ் சொன்னதே இல்ல. ஆமா மாப்பிள, உங்களுக்கு மலையாளத்தை இவ்வளவு பிரமாதமா யாரு கத்து கொடுத்தா? நீங்களுமா அம்மாவும் பொண்ணும் ஒரே கேள்வியை தான் கேக்குறாங்க. நீதானே? என்ன போல பிரியா கத்து கொடுத்தாளா? இல்ல அத்தை, எனக்கு கத்து கொடுத்தவரை உங்களுக்கு தெரியும். யாரு? மா. ஞாபகம் இருக்கா? என் ஆபீஸ்ல ஒருத்தர் இருந்தாரு, மிஸ்டர் சுப்பிரமணியம். நீங்க அன்னைக்கு என் ஆபீஸ்க்கு வந்து என் salary slip செக் பண்ண வந்தீங்களே, ஞாபகம் வரல? மறந்துட்டீங்களா? அது வந்து நான் சிரவண பாத்துட்டு வந்துடுறேன். நான் இப்ப வரேன் கேட்டோ. அப்போ எனக்கு ஒரு டயலாக் ரைட்டர் கிடைச்சிட்டாரு. அண்ட் மண்டப ரைட்டராவே இருக்கட்டும், ஆனா நான் நல்ல டயலாக் ரைட்டர் தான் யூஸ் பண்ணிருப்பேன். நீ ஒத்துக்கிறியா? ஆனா மத்தவங்களோட கான்செப்டோட கிரெடிட் எல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனா குறைஞ்சபட்சம் உன்னோட போரிங்கான உபதேசத்தை விட இது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான். ஷார்ட்டா இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா ஸ்வீட் நீங்களே சொல்லிக்காதீங்க. இந்த பாவக்காய் ஜூஸ் இருக்குல்ல, அதுல எவ்வளவு சுகர் போட்டாலும் ஸ்வீட்டாவே இருக்காதுல்ல, அந்த மாதிரி தான். இவளுக்கு டன் கணக்குல சர்க்கரையை கொட்டினாலும் பத்தாது போல இருக்கு. ஸ்வீட்டா ஸ்வீட். நான் சொன்னேன்ல, எங்க அப்பா தான் எல்லாரும் விட பெஸ்ட். பிரியம்மாக்காக இவ்வளவு கியூட்டா பேசினாரு. அவருக்கு மலையாளம் கூட ஒழுங்கா பேச தெரியாது. உனக்கு தான் தெரியாது, எங்க அப்பாக்கு எல்லாம் தெரியும். உனக்கும் ஒண்ணு தெரியாது, உன் அப்பாவுக்கும் ஒண்ணும் தெரியாது. அவர் பேசும்போது எவ்வளவு தப்பு தப்பா பேசினாருன்னு தெரியுமா? எல்லாரை விட எங்க அப்பா தான் பெஸ்டா பேசுவாரு. எங்க அப்பா தான் பெஸ்ட். இல்ல, எங்க அப்பா தான் பெஸ்ட். எங்க அப்பா பிரியம்மாக்காக ஆப்பிள்லாம் சுட்டு கொடுப்பாரு. எங்க அப்பா எங்க அம்மாக்காக 100 டைம்ஸ் காஃபி எல்லாம் போட்டு தருவார் தெரியுமா? எங்க அப்பா பிரியம்மாக்காக gift எல்லாம் வாங்கி தருவாரு. எங்க அப்பா என் அம்மாக்காக தலையில எண்ணெய் வச்சு தலையெல்லாம் சீவி விடுவார் தெரியுமா? எங்க அப்பா பிரியம்மாக்கு I love you கூட சொல்லுவாரு. நீதாச்சி, எங்க அப்பா தான் பெஸ்ட். இல்ல, எங்க அப்பா தான் பெஸ்ட். இல்ல, எங்க அப்பா தான் பெஸ்ட். இல்ல, எங்க அப்பா தான் பெஸ்ட். No, my father is so cute. My father is so handsome. Shut up. You 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 shut up. எங்க அப்பா தான் பெஸ்ட். You shut up. எங்க அப்பா தான் பெஸ்ட். எங்க அப்பா தான் பெஸ்ட். சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, எங்க அப்பா தான் ஏ பூஜா, ஏ ஹலோ, ஏன் சண்டை போடுறீங்க? பாருங்கப்பா, ஸ்ரவன் போய் சொல்றான். நீங்க தான் பெஸ்ட் அப்பான்னு அவன்கிட்ட சொல்லுங்க. சரி, நானே பெஸ்ட் அப்பா, ஓகேவா? பாத்தியாடா, சொன்னேன்ல. நீ ஏன் உங்க அப்பா கூட பேசுற? என்கிட்ட பேசு. ஸ்ரவன், அவ உன்னோட சின்னவல்ல, அவ கூட எல்லாம் சண்டை போடக்கூடாது, சரியா? நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்கள மதிக்கணும், புரியுதா? அண்ட் பூஜா, ஸ்ரவன் கூட எல்லாம் ஃபைட் பண்ணக்கூடாது, ஓகே? பி a good girl. சாரி சொல்லு. சாரி. குட் கேர்ள். சரி, போய் சாப்பிட்டு தூங்கு, நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல. ஏய், என்ன சித்தப்பா? என்ன சிரிக்கிற? இன்னொரு தடவை என் பொண்ணோட ஃபைட் பண்ண பல்ல உடைச்சிடுவேன். அது வந்து சித்தப்பா, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எங்க ஸ்கூல்லயே பிக் பாய்ஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ணுவேன். பிக் பாய்ஸ் உங்களோட ஹைட்டா இருப்பாங்க. என்ன விட? அதனால என்ன பயமுறுத்தாதீங்க. நான் சொன்னதுதான். எங்க அப்பா தான் பெஸ்ட்.
குடும்பத்துல சின்ன பசங்களும் இப்படிதான் போல இருக்கு. இத்தினூண்டு இருந்துட்டு எவ்வளவு பேசுது. அப்படியே அவ சித்தி மாதிரி, சண்டைக்காரி மாதிரியே. என்ன பிரியா, நான் சொன்ன மாதிரி அந்த மாங்காய் பழுத்துச்சா இல்லையா? நானும் அவ்வளவு சீக்கிரம் அர்ஜுன்ட்ட இவ்வளவு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, சும்மா மலையாளத்துல பொழந்து கட்டுறாரு. even I never expected this மாமா. இத்தனைக்கும் நான் வீட்ல அவ்வளவு மலையாளம் பேசுறதே இல்ல. இருந்தாலும் என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருந்திருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க மீட்டிங் முடிஞ்சுதா? மைக் மட்டும் கிடைச்சா போதும், என் புருஷன் பேசியே தள்ளிடுவாரு. கரெக்ட் தான். உன் அன்பு கணவரை நான் ஒண்ணும் பண்ணல, தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடு. போங்க. ஸ்ரவனோட ஸ்கூல்ல இருந்து யாரோ ஃபோன் பண்றாங்க. இந்த நேரத்துலயா? என்ன டொனேஷன் ப்ராப்ளமா இருக்கும்? ஹலோ. ஓ வாவ். யா ஷூர் ஷூர். ஓகே ஓகே, நாங்க 4 மணிக்கு வந்துடுறோம். ஓகே. யா தேங்க்யூ ஸோ மச். யா பாய். பிரியா, நீ பூஜாவை ஸ்ரவனோட ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொன்னல, அப்ப கூட நான் ஸ்கூல்ல இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னேனே. இன்னும் 2 சீட் தான் அவைலபிளா இருக்கான், அதனால இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்காங்க. நீயும் அர்ஜுனும் நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு அங்க போய் சேர்ந்துருங்க. நாளைக்கே வா. வாவ், சூப்பர்ல. அந்த ஸ்கூல்ல மட்டும் பூஜாவுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இன்டர்நேஷனல் ஸ்கூல் வேற, அங்க படிச்ச பசங்கள IIT மெடிக்கல் காலேஜ்னு போயிட்டு இருக்காங்க. பூஜா நல்லா படிப்பா. தேங்க் காட். தேங்க்ஸ்க்கா. அக்கா, நாளைக்கு நீ என் கூட ஸ்கூலுக்கு வரல? ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வரேன். கிளம்புறோம் மகவி. பிரியா, எது இருந்தாலும் கால் பண்ணு. யா ஷூர். பாய் பிரியா, நாளைக்கு மறக்காம போயிடு. நீ மறக்காம வந்துரு. பிரியா வரேன். அர்ஜுன் மாமா, காசு போடுங்க. நான் மட்டும் இல்ல, நீயும் இந்த வீடியோவை பார்க்க கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா உங்க அப்பா இருக்காரே, அவர்கிட்ட இன்னும் அந்த சாடிசம் மாறல. உன் ஸ்போர்ட்ஸ் டே DVD வாங்குறதுக்காக தான் நான் அங்க போனேன். ஆனா உங்க அப்பா வேணும்னு இந்த DVDயை கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஓம் கெட்டிமேளம் கெட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவனஹேதுனா வந்தே பத்ராமி சுபஹே ஓம் ஜீவ சரதாம் சதம் மாங்கல்யதாரணா சுபமஹ. உங்களுக்காக நானே மில்க் ஷேக் பண்ணிட்டு வந்திருக்கேன். So sweet. Love you, Adi. மாம், இது கல்யாண வீடியோ தானே? நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த DVD உங்களுக்கு எப்படி வந்தது? விடாதி, இதெல்லாம் நீ பார்க்காத, ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். நீ எனக்காக எவ்வளவு ஃபேவரட்டா மில்க் ஷேக் பண்ணி கொண்டு வந்திருக்க. சோ யம்மி ஆதி. ஆதி கண்ணா, நான் மட்டும் இல்ல, நீயும் இந்த வீடியோவை பார்க்க கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா உங்க அப்பா இருக்காரே, அவர்கிட்ட இன்னும் அந்த சாடிசம் மாறல. உன் ஸ்போர்ட்ஸ் டே DVD வாங்குறதுக்காக தான் நான் அங்க போனேன். ஆனா உங்க அப்பா வேணும்னு இந்த DVDயை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அவருக்கு எப்பவுமே என்னை அப்செட் பண்ணி பார்க்கணும், ஏதாவது ஒரு விதத்துல என்னை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கணும். விட ஆதி, இதெல்லாம் நீ மைண்ட்ல ஏத்திக்காத.
அது பிரியாவோட அக்கா பையன். ஓ அப்ப அவனும் அவங்க பக்கம் தானா? ஏன் உனக்கு அந்த பையனை தெரியுமா? என்னோட காரை சர்வீஸ் கொடுத்திருக்கேன். நீங்க ஆபீஸ் போற வழியில என்னையும் பூஜாவையும் ஏதாவது நல்ல மால்ல டிராப் பண்ணிடுவீங்களா? நாங்க 2 பேரும் குவிக்கா போய் சூப்பரா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவோம். ஆக்சுவலி எனக்கு அவசர வேலை இருக்கு. அர்ஜுன் எவ்வளவு பிஸியா இருக்காரு, அவரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் உங்க கூட துணைக்கு வரேன். மாமா காஃபி. தேங்க்யூமா. அர்ஜுன் ஆ, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், ஞாபகம் இருக்குல்ல? பூஜாவோட ஸ்கூல் இன்டர்வியூ இன்னைக்கு. எப்பவும் போல லேட் கமர்னு பேர் வாங்காம கரெக்டான நேரத்துக்கு மறக்காம வந்துருங்க. ஓகே? சரி சரி. பிரியம்மா, இன்னைக்கு எனக்கு நியூ Dress வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. ஆஃப் கோர்ஸ். இன்னைக்கு பூஜாவுக்கு புது Dress. அப்பா ஆபீஸ் போறதுக்குள்ள எனக்கு Dress வாங்கி கொடுத்துட்டு போக சொல்லுங்க. சாரி பூஜா, இன்னைக்கு அப்பாக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. பிரியா அம்மாவை கூட்டிட்டு போ, சரியா? யா பிரியா? கண்டிப்பா. ஆனா நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுமே. என்னோட காரை சர்வீஸ் கொடுத்திருக்கேன். நீங்க ஆபீஸ் போற வழியில என்னையும் பூஜாவையும் ஏதாவது நல்ல மால்ல டிராப் பண்ணிடுவீங்களா? நாங்க 2 பேரும் குவிக்கா போய் சூப்பரா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவோம். ஆக்சுவலி எனக்கு அவசர வேலை இருக்கு, டைம் வேற ஆச்சு. ஸோ உங்களால மேனேஜ் பண்ண முடியாதா? பிரியா, பிரியா, அர்ஜுன் எவ்வளவு பிஸியா இருக்காரு, அவரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் உங்க கூட துணைக்கு வரேன். நல்ல மால்ஸ் எல்லாம் அர்ஜுன் ஆபீஸ் சைடுல இல்ல, எல்லாமே சிட்டி சைடுல தான் இருக்கு. நான் இந்த வீட்ல சும்மா தானே உக்காந்துக்கிட்டு இருக்கேன். வாங்க, நான் உங்க கூட வரேன். இல்ல ஆக்சுவலி. தேங்க் யூ ஈஸ்வர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். ஐயோ, இதுல என்ன இருக்கு? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க சும்மா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ண வேணாம். ஆக்சுவலா நீங்க ஏன் ஆபீஸ் வரக்கூடாது? ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம், ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுது. உங்களை விட நம்பிக்கையான ஆள் வேற யார் எனக்கு கிடைப்பா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். ரொம்ப கரெக்ட் அர்ஜுன், நானே சொல்ல நினைச்சேன். நல்ல விஷயம் தானே. தேங்க்ஸ் அர்ஜுன், இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அர்ஜுன், நீங்க உண்மையிலேயே ரொம்ப கிரேட். நான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏற்கனவே பிரியா எனக்காக எவ்வளவோ பண்ணிட்டாங்க, இப்ப நீங்க. ப்ளீஸ் ஈஸ்வர், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. என் மாப்பிள்ளைக்கு இது கூடவா செய்ய மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன். See you. ஓகே அர்ஜுன். பை Bye. அர்ஜுன், ஹேவ் a nice day. மாமா, உங்க காரை யூஸ் பண்ணிக்கவா? என்ன மாப்பிள்ள கேள்வி, தாராளமா யூஸ் பண்ணுங்க. வாவ், அப்ப நாம இன்னைக்கு ஷாப்பிங் போறோமா? ஜாலி, வாங்க போலாம். வாவ், சூப்பர். சுகன்யா, சூப்பர் ஐடியா. நீங்களும் வாங்க, ஜாலியா இருக்கும். சிவபூஜையில கரடி போன்ற மாதிரி ஆளையும் மூஞ்சியும் பாரு. இவ ஷாப்பிங் பண்ணி என்னத்தை கிழிக்க போறா சனிய. என்ன சுகன்யா, நீ மறந்துட்டியா? இன்னைக்கு குழந்தைக்கு மருந்து வாங்கி கொடுக்கணுமே. மருந்தா? இன்னிக்கா? பின்ன 2 வருஷம் கழிச்சா? வர வர உனக்கு ஞாபக மறதி அதிகமாயிட்டே போகுது. மறந்துட்டியா? இன்னைக்கு தானே போகணும். ஓ சரிங்க, நானும் அம்மாவும் பாப்பாவை கூட்டிட்டு போறோம். நீங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க. உனக்காக ஏதாவது கண்டிப்பா நான் வாங்கிட்டு வரேன். டோன்ட் வரி. ஓகேங்க,
மாமா போலாமா? போலாம். பிரியா கிளம்பலாமா? நான் பர்ஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே. நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, அவன் ஒரு சின்ன பையன். அவன் வாயிலிருந்து தெரியாம அந்த வார்த்தை வந்துருச்சு. ஆக்சுவலி அவன் ரொம்ப நல்ல பையன். போன்லயே அவங்க பேரண்ட்ஸ் இவ்ளோ பிரஷர் கொடுக்கறாங்க. வெயிட் அண்ட் see. ஓ, ஸ்கூல்ல தான் இருக்கீங்களா? அப்ப நேரா என் ரூமுக்கு வந்துருங்களேன், இங்கே பேசி முடிச்சிடலாம்.